நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 8. தென் திசையில் எழுந்து பற்றி எறிவது போல் ஒளிவிட்ட முகில் குவையை அணுகும் தோறும் இரத்த பீஜன் உடலும் செவ்வொளி கொண்டு அனல் போல் ஆயிற்று. அவன் நெஞ்சில் இனிய நினைவுகள் எழுந்தன. எங்கோ இனிய இசை ஒன்றை கேட்டான். நறுமணங்களை அறிந்தான். நாவில் இனித்தது அவன் வாய் நீர். விழிகள் அழகை மட்டுமே கண்டன. அலையடித்து திரை விலகுவது போல முகில்கள் வழிவிட அவன் சென்று கொண்டே இருந்தான். பின்னர் அறியாது அவன் கைகள் கடிவாளத்தை இழுத்தன. முகில் முடிகளுக்கு அப்பால் எழுந்து தெரிந்த தேவியின் மணிமகுடத்தை அவன் கண்டான். விண்ணில் ஒரு மணியோசை எழுந்தது. மங்களச் சங்குகள் ஓம் ஓம் என்றன. பொன்னிற சிறகுகளுடன் முகில்களில் மூழ்கியும் துழாவியும் கழித்தனர் கந்தர்வர்கள். மேலும் மேலும் என சுடர் கொண்டன முகில்கள். அவன் அன்னையின் திருவுருவை அருகிலென கண்டான். கரிய வழிவாக விரிந்திருந்தது கூந்தல். நடுவே சூரிய வட்டமென அவள் முகம். கனிந்து பாதி மலர்ந்து குனிந்த விழிகள். வெண்பல் நிறை மின்ன புன்னகைத்தன இதழ்கள். கன்னத்தில் குறு நிறை ஆடியது. காதில் தழைந்த மணிக்குழை கண்ணொளிக்கு நிகர் நின்றது. மூக்கில் தொங்கிய புல்லாக்கு பல் நிறைக்கு எதிர் நின்றது. அவன் மண்ணில் விழும் எடை போல அவளை நோக்கி சென்று கொண்டே இருந்தான். விழிகளிலும் உள்ளத்திலும் அவள் அன்று வேறின்றி இருந்தான். அவள் காலடியில் நின்றிருந்தது செம்பிடரை எழுந்த சிம்மம். அதன் சிப்பி விழிகள் அவனை நோக்கி சொல்லின் ஒளி கொண்டன. வாய் திறந்து நாக்கு வளைந்து அச்சொல் வடிவு கொண்டது. அவ்விழிகளை அவன் அறிந்திருந்தான். அவ்வுயிர்களை முன்பும் பலமுறை கண்டிருந்தான். அவ்வெண்ணம் எழுந்ததுமே அமிழ எதிரே பொன்மலை என எழுந்தது அன்னையின் உருவம். அன்னை தன் இரு கைகளையும் விரித்து அவனை அருகே அழைத்தாள். அவன் கால் தயங்கி நிற்க அவள் புன்னகையுடன் மேலும் குனிந்து வருகை என் கண்ணே என்றாள். அவன் பின்னடி எடுத்து வைத்து மாட்டேன் என தலையசைத்தான். என் அமுதல்லவா, என் துளியல்லவா என்று அன்னை கொஞ்சினாள். அவன் மேலும் அடி வைத்து பின்னகர்ந்து மாட்டேன் என்று தலையசைத்தான். உனக்கு இனி என்ன தருவேன், உன் இரு கன்னங்களிலும் முத்தாடுவேன் என்றாள் அன்னை. அவன் காலை உதைத்து முகம் சுளித்து உரத்த குரலில் விலகு என்றான். மூச்சிறைத்தபடி விலகிச்செல், விலகு என்று கூவினான். தன் கண்களை மூடி அவள் உருவத்தை அகற்ற முயன்றான். இமைகள் அவள் தோற்றத்தை தடுப்பதில்லை என்று உணர்ந்து சினத்துடன் விழித்திருந்து அகன்று போய்விடு என்றான். அவள் சிரித்து உன்னிலிருந்து எப்படி அகல்வேன், நீ என்னிடமிருந்து எங்கு செல்வாய் என்றாள். அவன் அவள் கைகளை பார்த்தான். எங்கோ எவ்வடிவிலோ கண்டு மறந்தவை அவை. சிம்மம் போல் உயிர் கொண்டவையா அவை? அன்றை நாகம் போல் நெளிபவையா? அவன் விழிகள் அவளுடைய எடுத்த இணை முளைகளை பார்த்தன. தன் கை விரல் நுனிகளில் ஒரு நடுக்கமென சினமெழுவதை உணர்ந்தான். அதை அறிந்ததுமே அவன் உள்ளம் விரைவு கொண்டது. ஊதி ஊதி கனல் பெருக்கி அச்சினத்தை தன் உடல் எங்கும் நிறைத்து கொண்டான். நெஞ்சை கைகளால் அரைந்து பேரொலி எழுப்பியபடி நீட்டிய கைகளுடன் அவன் அவளை நோக்கி பாய்ந்து சென்றான். அவன் கொண்ட சினத்தை அறிந்து களிவெறி கொண்டது அவன் கை அமைந்த வாள். நில் நில் என்று அன்னை சொன்னாள். உன்மேல் முனிந்து இங்கு வந்தேன். உன் பால்படையா செவ்வுதடுகளை கண்ட பின்பே கனிந்தேன். என் அமுதை கொள்க, நீ அழிவற்றவனாவாய். அவள் விழிகளை நோக்கி இரத்த பீஜன் குரல் எடுத்தான். விலகு, என் முன் எழுந்த முலைகள் எவற்றையும் கொய்யாமல் நான் அமைந்ததில்லை. இழிமகளே, இன்று உன்முறை. தன் வலக்கையில் ஏந்திய வைரவாளை சுழற்றியபடி அவள் அமர்ந்திருந்த சிம்மம் நோக்கி சென்றான். இன்று நான் விழைவது உன் முலை அமுதல்ல, வெங்குருதியை மட்டுமே. உன் முலை அறிந்து வீசி அதை பருகி திளைக்கிறேன். உன் நெஞ்சு பிளந்து துடிக்கும் குலையை கையில் எடுத்து பார்க்கிறேன். அதில் உள்ளதா என் பெயர் என்று அவன் குரல் முழக்கமிட்டது. அன்னை கைகளை வீசி தடுத்து வேண்டாம் மைந்தா, அன்னையை வென்றவன் எவனுமில்லை என்றாள். வெல்ல முடியாதெனில் அழிகிறேன். வீண் மகளே, ஊட்டப்படாத முலைப்பால் போல் நஞ்சு பிரிதில்லை என்றான் இரத்த பீஜன். அன்னையிடம் பால் எஞ்சுவதில்லை மைந்தா என்றாள் அவள். சொல் வேண்டாம், எடு உன் படைக்கலங்களை, இங்கு முடியட்டும் நமது முரண் என்றான் இரத்த பீஜன். ஆம், இக்களம் அதுவே என்று அன்னை சொன்னாள். நீள் மூச்சுடன் அவள் ஒளி மங்களானாள். அவளை சூழ்ந்த சுடர் முகில்கள் திரி தாழ்த்தி அணையத் தொடங்கின. அவன் அணுகும் தோறும் அன்னை இருண்டு ஒரு விரியத் தொடங்கினாள்.
அவள் தோள்களில் 8 கைகள் எழுந்தன. அவற்றில் வாளும் கேடயமும் முப்புரி வேலும் உடுக்கும் வடமும் அங்குசமும் கதையும் உழலை தடியும் தோன்றின. இருளுருவான முகத்தில் விழிகள் எரிமீன்களென தழல் விட்டன. சென்னாய் எழுந்த குருதி வாய்த்திருந்த அவள் பிளிரிய ஒலியில் முகில்கள் சிதறி விலக வானம் வெளித்தது. அதில் அவள் மட்டுமே எஞ்சுவது போல் அவன் தலைக்கு மேல் எழுந்து தெரிந்தாள். வாளேந்தி மறுக்கையில் உயிர் நீட்டி போர்க்குரல் எழுப்பி அவன் அவள் 8 கைகளுடனும் போரில் தன்னை தொடுத்து கொண்டான். அவனைச் சூழ்ந்து 1000 இடியோசைகள் எழுந்தன. 1000 மின்னல்கள் துடிதுடித்தன. அவன் நின்ற நிலமும் அந்நிலம் சூடிய விண்ணும் அதிர்ந்து நடுங்கின. அவள் கைகளின் படைக்கலங்கள் வளர்ந்து வெற்பெழுச்சியென வான் வளைவென அவனை சூழ்ந்தன. அவன் அவள் முலைகளை அன்று பிரிதெதையும் நோக்கவில்லை. அப்படைக்கலங்களை தன் வாளால் எதிர்கொண்டான். அவை பேரொலியுடன் முட்டிச் சிதறின. ஒவ்வொரு கணமும் தன்னை திரட்டி ஒன்றே நிலையென அவன் அவளுடன் போரிட்டான். அவன் உடலுக்குள் நுண் வடிவில் செறிந்த 10,000 கோடி இரத்த பீஜர்கள் உயிர் கொண்டு துள்ளி தவித்தனர். அவர்களின் விசையால் அவன் தசை திரள்கள் அனைத்தும் புடைத்துச் சுருண்டன. அவன் தோள்கள் விம்மி எழுந்து அதிர்ந்தன. அவளை நண்ணும் தோறும் அவன் வல்லமை கொண்டு விரிந்தான். அவள் பெயர் நிறைந்த உள்ளத்தில் அச்சம் முற்றழிந்தது. அவள் உருக்கண்ட கண்களில் பெரிதொன்றும் தெரியாதாயிற்று. விண்ணவர் அப்போர் கண்டு வியந்தனர். மலை மலையுடன் என என்றனர் முதல் வானில் நின்றிருந்த கந்தர்வர். கடல் கடலுடன் என என்றனர் 2ஆம் வானில் நின்றிருந்த யட்சர். 3ஆம் வானில் நின்றிருந்த கிம்புருடர் முகில் முகிலுடன் என என்றனர். 4ஆம் வானில் நின்ற தேவர்கள் அதை விண்ணகமும் மண்ணகமும் மோதுவதாக எண்ணினர். 5ஆம் வானில் அமைந்த முனிவர் அதை விழைவும் வெறுமையும் கொண்ட வெறியாட்டென கண்டனர். 6ஆம் வானில் நின்றிருந்த பிரம்மன் அழிவும் ஆக்கமும் என்று அறிந்தான். 7ஆம் வானில் நின்றிருந்த இருவர் அதை அன்னை முலையருந்த முட்டும் சிறு மைந்தன் என உணர்ந்து புன்னகை செய்தனர். அன்னையின் வேல் நுனி வந்து அவன் தோளை தொட்டு சென்றதும் குருதி பீரிட்டு நிலத்தில் விழ அங்கிருந்து போர் வெறி கூச்சலுடன் இரத்த பீஜர்கள் எழுந்தனர். களி கொண்டு நகைத்து இரத்த பீஜன், இதோ நான், வெறியாடும் கொற்றவையே, வெளி நிறைத்த வெறுமையே, இதோ நாங்கள், எங்கள் அனைவருக்கும் நிறையும்படி அமுதுள்ளதா உன்னிடம் என்று கேட்டான். இரத்த பீஜர்களின் உடல்களில் இருந்து விழுந்த குருதி துளிகள் மேலும் இரத்த பீஜர்களாயின. 1 10,000 என பெருகி வெளி நிறைத்தன. உயிர்கள் நீட்டி பிடரி சிலிர்த்து அலறி ஆர்த்து தேவியை அவர்கள் சூழ்ந்து கொண்டனர். தேவி தன்னை மாயையால் 10,000ங்களின் 10,000 மடங்கென பெருக்கினாள். கைகளின் கிளைக்காடு, கால்களின் வேர்க்காடு, செவிகளின் இலைக்காடு, விழிகளின் மலர்காடு. அக்காட்டை எதிர்கொண்டது இரத்த பீஜர்களின் முள் பெருத்த பாலைக்காடு. திசை எங்கும் நடந்தது பெரும் போர். தேவியின் மாயை பெருக்கே இரத்த பீஜர்களின் பெருக்கை உருவாக்கியது. தன்னை நுரைக்கச் செய்து அந்நுரை குமிழிகளுடன் போர் புரிந்து கொண்டிருந்தாள் அன்னை. முடிவிலாது பெருகி முடிவிலாது பொருது முடிவிலாது வென்று முடிவிலாது தோற்றாள். பெருகி உருவெடுத்து படையென பொருதி நின்றிருக்கையிலும் அவள் முளைகள் சுரந்து வழிந்து கொண்டிருந்தன. அவள் முடிவிலா மாயைகளிலிருந்து பெருகிய அமுது பெருகி குருதியுடன் கலந்து களம் நிறைத்தோடியது. வெட்டுண்டும் சிதைந்தும் சரிந்த இரத்த பீஜர்களின் உடல்களுக்கு மேல் அவள் முளைப்பால் வெண் சரடுகளாக வழிந்தது. துடிக்கும் உடல்களுக்கு மேல் இழுபட்டு திறந்த வாய்களின் இதழ்கள் குவிந்து அதை சுவைத்து உண்டன. அவள் கண்முன் மலைகளென குவிந்து கிடந்தனர் கொல்லப்பட்ட இரத்த பீஜர்கள். அவற்றின் மேல் கால் நாட்டி தலை எழுந்து நின்ற அன்னை ஒரு கணம் உளம் சோர்ந்தாள். அவள் முளைப்பால் சொறிவு மிகும் தோறும் கொலை கைகளின் விரைவு குறைந்தது. நகைத்து வெறியாடி பெருகி கொண்டிருந்த இரத்த பீஜன் அக்கணத்தின் இடைவெளியை தான் நிறைத்து பன்மடங்கானான். பிரிதொரு கணம் அமையும் எனில் வெற்றி தனக்கே என்று அவன் எக்களித்தான். அக்கணம் அன்னையின் வலத்தோளில் ஆடிய குழையில் எழுந்த சிவம், நீ வென்றாக வேண்டியது என்றும் உன்னையே தோழி என்றது. உன் கண்ணியை துணைவி வென்றாள். துணைவியே அன்னை வென்றாள். அன்னையை இன்று அறம் சூடிய பேரன்னை வென்றாக வேண்டும். காலமென்றான அக்கணத்தில் நின்று கை சோர்ந்து அன்னை நீள் மூச்செறிந்தாள். அன்னை என்றிருப்பதன் களிப்பெருக்கை கடக்க என்னால் இயலாது என்றாள். கடந்தாக வேண்டும். இப்புடவி உன்மடி சேர்ந்த மகவு என்றார் வலபாகத்தான். இது என் மைந்தர் நிறை என்றாள் ஆவுடையாள். மைந்தர் என்பது உன்னில் கருக்கொண்டு உன் உதிரம் உண்டு எழும் உன் துளிகளே தேவி. வெல்வதும் வீழ்வதும் நீயே என்றார் தாதை.
என் செய்வேன், பெரிதொன்று அறிந்திலேன் என்றாள் தாய். உன்னில் எழுந்ததை நீயே உறிஞ்சிக் கொள்க, நீரையெல்லாம் கடலே ஆக்கி உண்கிறது என்றறிக. அன்னை நெஞ்சொலைந்து நின்றாள். உன்னிலெழுக உன் பிரிதுரு என்றது பதி. ஆம் என்றாள் அன்னை. அன்னை தன் வாளை தூக்கி தன் நெற்றி பொட்டில் வைத்தாள். வெறி குரல் எழுப்பியபடி தன்னை வெட்டி இரண்டாக பிளந்தாள். துடித்து விழுந்த ஒரு பாதி கருநிறம் கொண்டு அவளுக்கு பின்னால் நிழலென எழுந்தது. நிழலற்ற ஒளி கொண்டிருந்த அன்னைக்கு நிழல் எழுந்ததும் விண்ணவர் வாழ்த்தொளி எழுப்பி அம்மறு உருவை வணங்கினர். விண்ணில் எழுந்த நிழல் மேலும் கருமை கொண்டு பருவுரு திரட்டி சாமுண்டி என ஓங்கி நின்றது. கருநாகங்கள் சடைகள் என நெளிந்த மண்டையில் எரி குழிகள் என விழிகள், எலும்புருவான உடலில் சுருங்கி உள்வழிந்திருந்த முலைகள், கருகிய சொல்லிகள் என 8 கைகள் விரிந்து அவற்றில் எரிகலமும் மண்டையும் வாளும் சூலமும் துடியும் கோடரியும் மின்படையும் கதையும் அமைந்தன. சாமுண்டியின் வாயிலிருந்து செந்நிற பெருக்காக நாக்கு நீண்டு நெளிந்து துழாவியது. அன்னையின் படைக்கலங்கள் வெட்டி இரத்த பீஜனின் உடலில் இருந்து ஊறிச் சிதறிய குருதி துளிகள் மண் தொடுவதற்குள் அந்த நெடுநாக்கால் நக்கிச் சுருட்டி உண்ணப்பட்டன. பாலை நிலம் நீரை உறிஞ்சுவது போல அவளுக்குள் அக்குருதி பெருக்கு சென்று மறைந்து கொண்டே இருந்தது. தேவியின் வேல்பட்டும் அம்பு தைத்தும் கதை உடைத்தும் விழுந்த இரத்த பீஜர்களின் உடல்கள் குருதியின்றி அசைவிழந்தன. அலையடங்குவது போல அவளை சூழ்ந்திருந்த அவன் தணிந்து கொண்டிருந்தான். தாங்கள் குருதி உண்ணப்படுவதை இரத்த பீஜர்கள் நோக்கினர். ஆனால் சாமுண்டியை நோக்கி சற்றே விழி திருப்பினாலும் போர்க்குவியம் மாறுவதை உணர்ந்து தேவியிலேயே விழி நிலைத்து போரிட்டனர். ஓரக்கண்ணால் சாமுண்டியின் நாக்கை நோக்காமல் அமையவும் இயலவில்லை. அனல் கதிரென அது களமெங்கும் பரவி குருதியை பொசுக்கியது. காற்றுச் சுழலென அலைந்து ஈரத்தை உலரச் செய்தது. தன்னை உண்ணும் அந்நாக்கின் தொடுகையை இரத்த பீஜன் ஒரு விதிர்ப்பாக உடலில் உணர்ந்தான். ஒரு முறை அதன் மென் வெம்மை வந்து அவன் கால்களை தொட்டுச் சென்ற போது உடல் சிலிர்த்து விழியூறினான். அவன் உள்ளம் உவகை கொண்டது. உண்ணுக, மேலும் உண்ணுக என அவன் அறியா ஆழம் கரைந்தது. முலையூட்டும் அன்னை என அவன் கனிந்து ஊறிக்கொண்டிருந்தான். குருதியுண்டு சாமுண்டி திமிரி பறக்க, முலையூறி அன்னை நின்றிருக்க களமெங்கும் வெண்ணிற அமுதம் நிறைந்தது. அப்பெருக்கில் இரத்த பீஜன் கால் வழிக்கு விழுந்தான். எழமுயன்று மீண்டும் விழுந்தான். எழும் முயற்சியிலேயே அவன் தவழ்ந்தும் துழைந்தும் புரண்டும் எழுந்தும் குழவி என்றானான். மூழ்கி மூச்சு தவறி எம்பி எழுகையில் உண்ட முதல்வாய் அமுது கடும் கசப்பு கொண்டிருந்தது. நாவில் எருந்து தொண்டையில் கமறி வயிற்றில் குமட்டியது. பின்பு அடிநாக்கில் ஒரு இனிமையென எஞ்சியது. அவ்வினிமையை தேடிய அவன் நாக்கு அடுத்த மிடரை தேடி உண்டது. மேலும் மேலும் என உண்டு இனிமையில் திளைத்தது. தன் அருகே பிடரி மயிர் பறக்க அணுகிய சிம்மத்தின் முகத்தை அருகே கண்டான். அதன் விழிகளில் இருந்த அணுக்கத்தை உணர்ந்து துணுக்குற்றான். தாங்களா என்றான். கை தொழுது பிழை பொறுக்க வேண்டும் என்றான். சிம்மம் தன் குளிர்ந்த மூக்கால் அவன் சிம்ம முகத்தின் மூக்கை தொட்டது. அதன் சென்னா வெளிவந்து அவன் உதடுகளை மெல்ல முத்தமிட்டது. அதன் இனிய உருமலை அவன் அருகென கேட்டான். தன்னை சூழ்ந்த பால் பெருக்கில் விழுந்தான் இரத்த பீஜன். அள்ளி அள்ளி குடித்து அமுதால் நிறைந்தான். தன் உடலெங்கும் பரவிய அமுதை ஒவ்வொரு அணுவிலும் உணர்ந்தான். கொதித்தும் குமிழியிட்டும் அவனுள் செறிந்திருந்த குருதி முழுக்க வழிந்தோடி அங்கே குளிரென அமுது நிறைந்தது. கால் நுனிகளில், கை விரல் முனைகளில், செவி மடல்களில், மூக்கு குவியத்தில் குளிர்ந்தது. வயிற்றிலும் நெஞ்சிலும் இனித்தது. சொற்களில் எண்ணத்தில் கனிந்தது. அம்மா என்று அவன் சொன்னான். அவன் மேல் குனிந்த அன்னை நீண்டு வளைந்த கொம்புகளுடன் எருமை முகம் கொண்டிருந்தாள். மெல்லிய ஆழ்குரலில், மைந்தா. வேதம் கதிரெழுந்த காலத்தின் புலரியில் இது நடந்தது. கண்ணங்கரியவனாகிய வருணனால் ஆளப்பட்ட முதற்கட்டத்தில் அமைந்த வேள்விக் களத்தில் தன் 108 மாணவர்களுடன் அமர்ந்து மேதாதிதி என்னும் வேத மூதாதை எரி எழுப்பி அவையளித்தார். கிழக்கு அதன் திசை, காலை விடியல் அதன் பொழுது. வேதம் தொட்டெழுப்ப விண்ணகம் உருகி வழிந்து மண்ணை தொட்டது. முதற்களத்தின் தெய்வங்கள் ஒரு திரட்டி மண்ணிறங்கின. 2 செங்கைகளிலும் நெய் கரண்டிகளுடன் அனலோன் துணைவியாகிய அன்னை சுவாக எழுந்து வந்தாள். 4 வளைக்கைகளில் பொற்காசுகளுடன் வேள்வி தேவனின் மூத்த துணைவியாகிய தட்சிணை தேவி எழுந்தாள். 6 கரங்களில் ஏடும் எழுத்தானையும் தாமரையும் மின்படையும் அஞ்சலும் அருளுமாக தீட்சை தோன்றினாள். அவர்களால் அழைத்து வரப்பட்டவள் போல் அன்னை மங்கள சண்டிகை
இருளென ஒளியென எழுந்தாள். அவள் நெற்றி சூடிய சிந்தாமணியில் சுடரென துர்க்கை தோன்றினாள். முடிவிலா இருமை கொண்டவளை, ஈன்றும் கொன்றும் ஆடுபவளை வணங்குக, ஆதலும் அழிதலும் என ஆடுபவளை பணிக, தன்னைத்தான் ஈன்று தன்னைத்தான் உண்டு நிறைபவளை அணைக, அவள் நமக்கு அருள்க என்றார் மேதாதிதி. ஓம் 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 என்றனர் மாணவர். இப்புடவை அவள் இருமை, இதை அறியும் சித்தமும் அவள் இருமை தோற்றமே. ஒருமை என அவளை உணர்கையில் அவ்வுணர்வென ஆகி நின்று நகைக்கிறாள். இங்கு அவள் எழுக, நம் அவியுண்ட அன்னை நிறைக. அன்னையருக்கு அவியுட்டு நிறைவுறச் செய்தார் மேதாதிதி. அன்னையர் நிறைவுற்ற போது வெண் நிறைந்த மூதாதையர் விடாய் தீர்ந்தனர். வெளி நிறைத்த தேவர்கள் மகிழ்ந்து அமைந்தனர். வெளியாளும் தெய்வங்கள் கனிவுற்றன. எழுக இக்களம் என்று வானொலி எழுந்தது. அத்தருணத்திற்குரிய விண்மீனை எரி தழல் திரையில் மேதாதிதி நோக்கினார். வெள்ளாட்டின் தலையென செம்பிடறி பறக்க சென்னா நீண்டு வளைய தோன்றி மறைந்தது அது. இது எரி வடிவென கிழக்கே சுடரும் மேடம். அவியிடுக இளையோரே என்றார் மேதாதிதி. 108 மரக்கரண்டிகளில் அள்ளி அள்ளி விடப்பட்ட அவிநெய்யை உறிஞ்சி உண்டது வெள்ளாட்டின் தலை. மேலும் மேலும் தீரா விடாய் கொண்டவன் போலும் இவன். இக்களத்திற்குரியோர் அனலடங்காதவர், தன்னை உண்டு தணியாதவர் என்றார் மேதாதிதி. மேலும் மேலும் என அவி சென்று கொண்டிருக்கையில் அவ்வாட்டு தலையில் மின்னிய விழிகளை ஒரு கணம் கண்டு நெய்கரண்டி அசைவிழக்க கை காட்டி நிறுத்துங்கள் என்றார் உரத்த குரலில். இந்திரனே, விழிவெறியும் இவ்விழிகளை நான் நன்கு அறிவேன், வெளியே வருக என ஆணையிட்டார். வெள்ளாடு அனலில் இருந்து எழுந்து முன்னங்கால்களை தூக்கி வைத்து வெளியே வந்தது. இள வைதிகர் வியப்பொலி எழுப்பினர். இவ்வண்ணம் நீ கறந்து வந்தது ஏன் என்றார் மேதாதிதி. அங்கே கீழ்ச்சருவின் பெருந்தனிமையில் இன்னும் தோன்றாத சூரியனுக்காக காத்திருக்கிறான் மேடன். அவன் தயங்குவதைக் கண்டு நான் உட்புகுந்தேன் என்றான் இந்திரன். நீ இளைய மேடன் என்று ஆகுக. சித்திரை முழுப்பது வரை நீ உடலுடன் இருப்பாய். இவ்வண்ணமே விண்ணகமும் அணைவாய். அங்கு உன்னவரால் இழிவரல் செய்யப்படுவாய் என்றார் மேதாதிதி. கதிர் காத்து தயங்கியவன் உனக்கு முன்னவன் என்றாகுக. உன்னுள் அவனும் அவனுள் நீயும் என்றும் குடிகொள்க. இருபார்ப்பட்ட எதுவும் கொள்ளும் முடியா ஆடல் உங்களுள் நிகழ்க. அவ்வாறே ஆகுக. வெள்ளாட்டின் வடிவில் தலை குனிந்து அமராவதியை அணைந்தான் இந்திரன். அவனைக் கண்டு தேவரும் முனிவரும் மேடன் என்று நகையாடினர். சித்திரை விடியும் வரை வியோமயானத்தில் அமர்ந்து விண்ணோக்கி காத்திருந்தான். விரையும் கதிர்வளையத்துடன் சூரியன் எழுந்தபோது தன் ஆட்டுருவம் உருகி வழிந்து தேவருடல் மீழ்வதைக் கண்டான். கதிரவனை வணங்கி தன் நகர் மீண்டான். 12 படைக்களம் 8வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.